வணக்கம் நண்பர்களே. அதிரடியான இறுதி கிரகணமானது தொடங்குதுங்க. அதனுடைய சிறப்பு பலன்களையும் பரிகாரங்களையும் சொல்ல போகிற வீடியோவை தயவு செய்து ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்லிடுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துடும். 2026 ஒன்றாவது ஒரு முக்கியமான எச்சரிக்கையான நாளை இதை சொல்லலாம். இந்த 2026 நிறைய முக்கியமான நாட்கள் வரும். அதில் இதுவும் ஒரு நாள். ஸோ அப்படி என்ன நாளுன்னு கேட்குறீங்களா? இந்த ஆண்டுடைய இறுதி கிரகணமானது ஏற்பட இருக்கு. கிரகணங்கிறது சாதாரண நிகழ்வு கிடையாது. வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்குமே கிரகணம் நடக்கிறத பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணப்பட்டு தான் இருக்குது. ஸோ கிரகண நேரத்தில் வெளிவரக்கூடிய கதிர்வீச்சுகள் தாக்கம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆராய்ச்சியை தூண்டிகிட்ருக்கு. அப்பேற்பட்ட கிரகணம் இப்போ எப்போ நடக்க போகுது, அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த கிரகணம் நடக்கிறத பற்றி முழுசாக உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இந்த கிரகணத்தின் போது என்ன மாதிரி கிரகங்கள் அமைந்திருக்கு, அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் பெற முடியும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி கிரகணம் நடக்கிறத பற்றி சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். ஏன்னா கிரகணம் நடக்கிறது எந்த நாளில் எந்த நேரத்தில் நடக்குது, நடக்கக்கூடிய கிரகணம் என்ன கிரகணம், இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா, பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற கிரகணத்தை பற்றிய தாள்களை ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல கிரகணம் நடக்கிறதுடைய டீட்டெயிலை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு மற்றதை இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலி நடக்கக்கூடிய கிரகணம் இந்த ஆண்டுடைய இறுதி கடைசி சந்திர கிரகணம் கரெக்டாக ஆகஸ்ட் 28 நிகழ இருக்கு. இதே நாளில் தான் இந்த ஆண்டுடைய ரக்ஷாபந்தன் பண்டிகையும் கொண்டாடப்பட இருக்கு. இந்த சந்திர கிரகணம் இந்த நாளில் எந்த நேரத்தில் ஏற்படுது, எந்தெந்த நாடுகளில் தெரியும், கிரகணத்தின் போது நீங்கள் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன, சூதகாலம் உண்டா இல்லையா, அப்படி இருந்தால் அதிலிருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி விவரங்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லா விவரங்களையுமே இந்த வீடியோவில் பாருங்கள். பார்த்து இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. பொதுவாகவே இந்த சந்திர கிரகணங்கிறது சூரியன் மற்றும் சந்திரனுடைய ஒரே நேர்கோட்டில் பூமி வரும்போது பூமியின் நிழல் சந்திரன் மீது விழும். அப்போ ஏற்படக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு தான் இந்த கிரகணமாக கருதப்படுகிறது. இதுதான் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் எச்சரிக்கையாக கருதப்படுது. ஆக்சுவலி இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னா, சூரியன் சிம்ம ராசிலையும் சந்திரன் கும்ப ராசிலும் ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ தான் இந்த சந்திர கிரகணமானது வலுவாக ஏற்படுகிறது. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, ரக்ஷாபந்தன் பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய இந்த ஆகஸ்ட் 28 தான் இந்த ஆண்டின் கடைசி இறுதி சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. ஏற்படக்கூடிய கிரகணம் பகுதி சந்திர கிரகணமாக தோன்ற வாய்ப்பு. ஏன்னா சூரியன் சிம்ம ராசியில் கேதுவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். அதே சமயம் சந்திரன் கும்பராசியில் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த கிரகணம் நிகழும்போது பகுதியாக தான் தெரியும். அதனால் இந்த கிரகணம் பகுதி சந்திர கிரகணம் என்று சொல்லப்படுது. இப்படி ஏற்படக்கூடிய இந்த கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஆக்சுவலி இந்த சந்திர கிரகணமானது கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் 28 காலை பொழுதில் ஏற்படுது. ஸோ அதனால் தென்மேற்கு ஆசியாவின் சில பகுதிகளில் சிறிதளவு நேரம் மட்டும் தெரியும் இந்த நிகழ்வு. அதனால் இந்தியாவில் பார்க்க முடியாது. இதன் காரணமாக சந்திர கிரகணத்தில் சில விஷயங்கள் சூத காலத்தில் கடைபிடிக்கிற மாதிரி இந்தியாவில் சூழ்நிலை உருவாகுது. முதல்ல சந்திர கிரகண நிகழ்வானது இந்த நாளில் எப்போ ஆரம்பித்து எப்போ முடிகிறதுங்கிறத சொல்லிடுறேன். காலையில் 6:53 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது மங்களான கிரகணம்.
தொடர்ந்து 8:54 மணிக்கு பகுதி சந்திர கிரகணமாக தெரியும். சந்திர கிரகணத்தின் உச்ச நிலையானது 9:53 மணிக்கு தென்பற்றும். பின்னர் 12:31 மணிக்கு கிரகணம் நிறைவடையும். இந்திய நேரப்படி பகல் பொழுதுலே ஆரம்பித்து பகல்லே முடிகிறதுனால சந்திரனுடைய இந்த கிரகண நிலையானது இந்தியாவில் பார்க்க முடியாது. ஆனால் இந்தியாவில் கிரகணம் தெரியாமல் இருந்தாலும் சூதகாலம் இருக்கிறதுனால இந்தியாவில் கிரகணத்தின் போது சில நிகழ்வுகளை நாம் செய்யக்கூடாது. இந்தியாவில் வழிபாடு சுப காரியங்கள் சில விஷயங்கள் நாம் ஃபாலோ பண்ணோம். அதெல்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி கிரகணத்தை எங்கெல்லாம் பார்க்கலாங்கிறத சொல்லிடுறேன். கிரகணத்தின் சில பகுதிகளையாவது பார்க்கக்கூடிய பகுதிகள்னு பார்த்திங்கன்னா ஐரோப்பா, ஆசியாவில் மேற்கு, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக், அட்லாண்டிக்கு, இந்திய பெருங்கடல், அட்டாண்டிக்கா பகுதிகளில் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் தென்மேற்கு ஆசியாவில் பாகிஸ்தான், தெற்கு ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக்கு, சவுதி அரேபியா, ஜார்ஜா முதலிய நாடுகளில் கிரகணம் தொடங்கும் போது ஏற்படக்கூடிய மங்கலானது ஆரம்பத்தில் பார்க்க முடியும். ஸோ கிரகணத்தை வெளிநாடுகளில் இப்படி தான் பார்க்க முடியும். இந்த சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் உங்கள் விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு பிடித்த இறைவனை நினைத்து தியானிப்பது மிகவும் நன்மை தரும். கிரகண நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு தியானம் தான் மிக சிறப்பான பலனை தரும். அதோடு கிரகணத்தில் படிக்கக்கூடியது என்னென்னா பக்திகளை படிக்கணும், அதாவது பக்தி கதைகளை படிக்கணும், இறை மந்திரங்களை உச்சரிக்கணும். இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். அதனால் கிரகணத்தின் போது இதெல்லாம் கடைபிடிங்க. இப்போ சந்திர கிரகண நேரத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். தெளிவாக என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. சந்திர கிரகணத்தின் போது சாப்பிடுவது, தண்ணீர் குடிப்பது ஃபஸ்ட்டு தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது கர்ப்பமாக மற்றும் வயதானவர்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும். முடிந்தவரை கிரகணத்தின் போது வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டியது அவசியம். அதோடு கிரகணம் தொடங்குவதற்கு முன் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய உணவு அப்புறம் தண்ணீரில் துளசி இலை அல்லது தர்பை புல் போட்டு வைக்கணும். அதோடு கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி குளித்து தானம் செய்து புண்ணியத்தை பெற்றுட்டு தான் அடுத்த வேலையை செய்யணும். இப்படியெல்லாம் கிரகணத்தின் போது கடைபிடிச்சிங்கன்னா நன்மை உங்களுக்கு ஏற்படும். ஸோ இவ்வளோ நேரம் கிரகணத்தை பற்றிய டீட்டெயிலை பார்த்துட்டீங்க. இப்போ கிரகண பலனை பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சந்திர கிரகணத்தில் தொழிலில் எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஃபஸ்ட்டு சொல்லப்பட்ட அதிர்ஷ்ட பலனே இதுதான். இதை தொடர்ந்து இன்னும் உங்களுக்கு நிறைய பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க அதெல்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கிரகணத்தின் போது கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமத்தில் சஞ்சரித்து தனஸ்தானத்தை பார்க்கிறாரு. எனவே பணவரவு திருப்தி தரும், இடம் பூமியால் லாபம் உண்டாகும். எதையுமே திட்டமிட்டபடி செய்தீங்கன்னா வெற்றி காண்பீங்க. அதோடு இந்த கிரகணத்தின் போது குரு பகவான் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்ப்பதால் வெற்றி செய்திகள் அடுக்கடுக்காக வந்து சேரும். அதுவும் இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். தொழிலில் கூட எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். 6க்கு அதிபதியான செவ்வாய் 8ல் இருப்பதால் விபரீத ராஜயோக அடிப்படையில் திட்டமிடாமல் செய்யக்கூடிய காரியம் கூட வெற்றி பெறும். ஸோ வெற்றி பெறக்கூடிய கிரகணமாக உங்கள் ராசிக்கு இருக்க போகுது. என்ன விருச்சிக ராசிக்காரங்களே, உங்களோட லைஃப்பில் அடுத்த கிரகணத்தினால என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இதற்கேற்ப நடந்துக்குங்க. இதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.